இங்க ஒரு ஆளு ஷவர்ல குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ சடனா ஒன்னு நோட்டீஸ் பண்றாரு. என்னன்னா அவரோட ஹைட் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்றாரு. அப்போ திடீர்னு அவரோட விரையில போட்டிருந்த மோதிரம் கூட லூஸ் ஆகி கீழே விழுந்துடுது. அப்படியே பாத்ரூம்ல இருந்து வெளியே வராரு. பார்த்தா ரொம்ப ஹைட்டா இருந்த அந்த நபர் இப்ப அவங்க வைஃபோட குள்ளமா இருக்காரு. இத பார்த்து அவரோட வைஃப் ரொம்ப ஷாக் ஆகி ஒன்னும் புரியாம அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க. போயிட்டு ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. என்னதான் செக் பண்ணாலும் அவரோட பாடி நார்மலா தான் இருக்கு. அப்படியே நாள் ஆக ஆக அவரோட உயரம் குறைஞ்சு இப்ப ஒரு பால் சைஸ்க்கு வந்துடுறாரு. அவரோட வைஃபும் அவங்க வீட்டுல இருக்கிற பூனைனால அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த பூனையை வெளியே தள்ளி டோரை சாத்திடுறாங்க. அப்புறம் அவரோட ட்ரீட்மெண்ட்க்கு நிறைய செலவாகும்னு அவங்க வைஃப் அந்த வீட்டை விற்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால அவர் அவங்க வைஃப் கிட்ட சண்டை போடுறாரு. அதை பார்த்துட்டு அவங்களோட பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். அதனால அவர் அவங்க பொண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவளோட டால் ஹவுஸ்க்கு போய் பொம்மை கூட டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவரோட பொண்ணு ரொம்பவே சத்தமா கத்துவான். அப்போ அவரு குட்டியா இருக்கிறதுனால சத்தத்தை தாங்கவே முடியல. அப்புறம் ஒரு நாள் வீட்டுல இருக்கிறவங்க வெளியே போயிருப்பாங்க. அப்போ உயரமான இடத்துல ஏறுறதுக்கு ஹூக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ சடனா அவங்க வீட்டு பூனை அந்த டோரை ஓபன் பண்ணி எப்படியும் உள்ள வந்துடுது. அதை பார்த்த உடனே அவரு பயந்து போய் துணி ஊசிய கையில எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பாஞ்சு ஓடுறாரு. அந்த பூனையும் அவரையே துரத்துக்கிட்டு வருது. விட்டா அவரை புடிச்சு கடிச்சிரும் போல. ஜஸ்ட் மிஸ்ல அங்க இருக்கிற கதவுக்கு கீழே ஓடி தப்பிக்கிறாரு. அப்பவும் அந்த பூனை கதவுக்கு கீழே கைய விட்டு அவரை பிடிக்க ட்ரை பண்ணுது. அப்போ அவர் அங்கிருந்து கீழே விழுந்துடுறாரு. அங்க இருந்த குப்பை தூட்டிக்குள்ள விழுந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்து அவரோட வைஃப் அவரை காணோம்னு பேஸ்மெண்ட் குள்ளெல்லாம் வந்து தேடி பாக்குறாங்க. அங்க வந்ததை பார்த்து அவரு இங்கதான் இருக்கேன்னு கதறாரு. ஆனா அவரு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அவங்களுக்கு கேட்கவே இல்லை. அவங்களும் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டு அவங்க பூனைதான் சாப்பிட்டுடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க. இவரும் இங்க பேஸ்மெண்ட்லயே மாட்டிக்கிறாரு. அடுத்த நாள் அந்த குப்பை தொட்டில இருந்து வெளியே வந்து ரொம்பவே தாகமா இருக்கிறதுனால பேஸ்மெண்ட்ல வாட்டர் ஹீட்டர் இருக்கு. அங்க இருக்கிற பைப்ல ஒழுகுற தண்ணியை புடிச்சு குடிக்கிறாரு.